திருச்சி கல்லணை வரலாறு. கல்லணை, கிராண்ட் ஆனிகட், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் மிகப் பழமையான நீர்ப்பாசன அணைகளில் ஒன்றாகும். இதை சங்ககால சோழ மன்னன் கரிகால சோழன் கட்டியதாக வரலாற்று ஆதாரங்களும் திருச்சி மாநகராட்சி வரலாற்றுக் குறிப்புகளும் தெரிவிக்கின்றன. திருச்சி கார்ப்பரேஷன் 1. காலம் பொதுவாக கி.பி. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. கட்டியவர் கரிகால சோழன். 6. காவிரி. முக்கிய நோக்கம் காவிரி நீரை பாசனத்திற்கு திருப்பி சோழ நாட்டின் விவசாயத்தை வளப்படுத்துவது. சிறப்பு: பெரிய கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த அணை சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நீர்ப்பாசன பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மில்லேனியம் வாட்டர் ஸ்டோரி 1. கரிகால சோழன் வெண்ணைப் போர் உள்ளிட்ட பல போர்களில் வெற்றி பெற்று தனது ஆட்சியை வலுப்படுத்தியதாக சங்க இலக்கியங்களும் வரலாற்று ஆய்வுகளும் குறிப்பிடுகின்றன. காவிரியின் நீரை ஒழுங்குபடுத்தி விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்வதில் அவர் முக்கிய பங்காற்றியதாகவும் கூறப்படுகிறது. எம்.ஐ.எஸ். சர்வர் 1. ஏன் கல்லணை மிகவும் முக்கியம்? காவிரி நீரை பிரித்து பல கால்வாய்கள் வழியாக டெல்டா பகுதிகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் தஞ்சாவூர், திருச்சி பகுதிகளில் விவசாய வளர்ச்சிக்கு கல்லணை பெரும் பங்காற்றியது. இன்றும் அதன் அடிப்படை அமைப்பு நீர்ப்பாசனத்தில் பயன்படுகிறது. மில்லேனியம் வாட்டர் ஸ்டோரி. சுருக்கமாக, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் காவிரியின் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த கட்டிய மாபெரும் நீர்ப்பாசன பொறியியல் சாதனையே கல்லணை. திருச்சி கார்ப்பரேஷன். பண்டைய தமிழனின் பொறியியல் சாதனை கரிகாலன் கட்டிய கல்லணை. வரலாற்று சிறப்புகள்: உலகிலேயே மிக பழமையான அணை, இன்றளவும் பாசன பயன்பாட்டில் இருக்கும் உலகின் ஒரே பழமையான அணை என்ற பெருமை கொண்டது. கட்டியவர் சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னனான கரிகால சோழன். கி.பி. 1ஆம் நூற்றாண்டு. கட்டிய காரணம்: காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி தஞ்சை மண்டலத்தை